மாசமா டிக்கெட்ஸ் எல்லாம் ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க அப்பப்போ புதுசா ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். சொல்லப்போனா இதுவும் ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். அதனால நாங்க இந்த வாட்டி விலங்கோட தோற்றத்தை மாத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுங்க டைனோசர்ஸ் அது பார்த்தாதா? பார்த்தாது. நாங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். இன்டாமினஸ் ரெக்ஸ் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. என்ன இன்டாமினஸ் ரெக்ஸா? எங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி அதே நேரத்துல ஈஸியா ஒரு பேர் தேவைப்படுது. ஒரு 4 வயசு பையன் ஆழ்கியோ நித்தமாய்மஸ்ன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லும்போது உனக்கு சிரிப்பு வரல? இதை எதால உருவாக்குனீங்க? டீரெக்ஸ் ஒரு டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டோம். அதோட இன்னும் சில விலங்குகள். எப்படின்னே தெரியாம ஒரு டைனோசரை உருவாக்கிட்டீங்க. பொருட்களை லேப்ல தயாரிப்பாங்க. மக்களுக்கு காட்டுறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதுக்கு யாராவது உணவு கொடுங்க. எவ்வளவு நாள் இந்த விலங்கு இங்க இருக்க? பிறந்ததுல இருந்தே. அத வேற இடத்துக்கு எங்கேயும் கூட்டிட்டு போகலையா? அது வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போக முடியாது. சாப்பாடு இப்படிதான் போகுமா? ஏன் ஏதாவது பிரச்சனையா? தனிமையில வளர விலங்குகளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்க ராப்டர்ஸும் பிடிப்பட்ட நிலையில தானே பிறந்திருக்கு. ஆனா அதுங்களுக்கு உடன்பிறப்புகள் இருக்குல்ல. பிறந்ததுல இருந்து பாக்குறதால அதுங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த விலங்குக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அந்த கிரேன் தான். அது வந்தாலே சாப்பாடு கிடைக்கும் தெரியும். அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் தேவையா? அது கூட விளையாடுறதுக்கு எதையாவது ஏற்பாடு பண்ணணும். இது நல்ல யோசனை இல்ல. அது எங்க இருக்கு? எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கா? கீழே ஏதாவது ரூம் இருக்கா? இல்ல விளையாட போயிடுச்சா? அது எங்கதான் இருந்துச்சு. நாங்க இப்பதான் வந்துட்டு போனோம். ஓ அடச்ச, இது எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு புரியல. இந்த கடவுள்ல இருந்து பல வாரம் ஆச்சு. அந்த நகை அடையாளங்கள் எப்ப இருந்து இருக்கு? அது எங்க இருந்து? அதோட முதுகுல ட்ராக் பண்ற கருவி பூர்த்தி இருக்கு. அது எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். பாதுகாப்பு படைக்கு உடனே தகவலை தெரியப்படுத்துங்க. நான் அவரை 13 வயசு வரைக்கும் சந்திக்கலனாலும் நான் கார்ல சொந்த அப்பாவை விட அதிகமா தான் நேசிக்கிறேன். யா ஹலோ லாரி, இன்டாமினஸ் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு. ஓகே சரி, இரு உடனே பார்த்து சொல்றேன். இந்த சோறு 40 அடி இருக்கும். அதால இவ்வளவு உயரம் ஏற முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? அவங்க எந்த மாதிரியான டைனோசர் தயாரிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் கேக்குற? அது இன்னும் கூண்டுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அங்க இருக்குதான் வரேன். கிளேர், நான் சொல்றத நம்பாத. அந்த கூண்டுக்குள்ளதான் இருக்கு. ஒரு நிமிஷம். அங்க உள்ள ஆளுங்களும் இருக்காங்க. உடனே அவங்க வெளியே வர சொல்லு. சீக்கிரம் பேடப் லெவல் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். யாரும் அங்க இருக்காதீங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது கூண்டு கூட தான் இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கு. வாங்க.